Hi friends, welcome to day 20 of Excel. Day 20 of Excel நம்ம advanced filter அப்படிங்கிற ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல ஃபில்டர்னா என்னன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்க நான் ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம், ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிற டாஸ்க் அண்ட் டேஸ் ரெக்வயர்ட் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் நேம்ல பாத்தீங்கன்னா எல்லா நேமே மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு. கன்சல்டிங்னா டபுள் டைம்ஸ் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, ஸோ டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இதுல இருக்க யூனிக் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டிங் போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ல அட்வான்ஸ் ஃபில்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இது என்னோட கரண்ட் டேட்டா. இதுல இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபில்டர் த லிஸ்ட் இன் சேம் பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ்ல ஃபில்டர் பண்ணா என்னோட சோர்ஸ் டேட்டா வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ காப்பி டு அதர் லொகேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ லிஸ்ட் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து எந்த லிஸ்ட் ரேஞ்ச்ல வந்துட்டு செலக்ட் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலா வந்துட்டு என்னோட ரோ நம்பர் வந்துட்டு so 47. so எனக்கு வந்துட்டு B1ல இருந்து B47. so வந்துட்டு இங்க நான் B1 கொடுத்துக்கிறேன். B1 to B47 சொல்லிட்டு நான் வந்துட்டு ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் கிரைட்டீரியா எனக்கு எதுவும் இல்லை. ஸோ காப்பி டு அதர் லொக்கேஷன் வந்துட்டு ஜஸ்ட் நான் இந்த ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும் ஃபில்டர் ஆகி வேணும், மார்க்கெட்டிங் டீம் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வேணும். பட் நார்மல் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறப்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவா இருக்கும்போது நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த ஹியூஜ் அமௌண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதை வந்து அட்வான்ஸ்ல எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க வந்துட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட்டிங் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எகெயின் நான் வந்துட்டு அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓபன் பண்ணும்போது ஸோ எகெயின் எனக்கு வந்துட்டு காப்பி டு அதர் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ லிஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு எனக்கு வந்து டோட்டல் லிஸ்ட் வேணும். ஸோ இங்கிருந்து ஃபுல்லா நான் டோட்டல் லிஸ்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் தட் இங்க கிரைட்டீரியான்னு கொடுத்துருக்க பிளேஸ்ல வந்துட்டு நான் என்னோட கிரைட்டீரியா கொடுத்துக்கிறேன். ஸோ டைட்டிலோடவே கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் காப்பி டுங்கிற லொக்கேஷன்ல ஜஸ்ட் இங்க ஒரு லொக்கேஷன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே இங்க வந்து எனக்கு மார்க்கெட்டிங் வேணாம், ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்க எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ நான் இங்க வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ண எனக்கு இங்க டேட்டா சேஞ்ச் ஆகணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல இங்க வந்துட்டு நீங்க ஒரு வேல்யூ ஆர் டேட்டா எது சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட டார்கெட் பிளேஸ்ல சேஞ்ச் ஆகுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.